السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் முன்னேற்றத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். இந்த அடிப்படையிலே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே 5 விஷயங்களை அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதை பற்றிய செய்திகளை உங்களுக்கு நான் இப்போது புற வைக்கிறேன். இந்த 5 விஷயங்களுமே ஏற்கனவே நான் உங்களுக்கு தனித்தனியாக இடையிலே நான் சொல்லி இருக்கின்றேன். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த 5 அமல்களை நாம் செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். முதலாவதாக, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை ஒரு தடவை ஓதிவிட வேண்டும் என்று சொன்னால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ உமாமத் பாஹிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், யார் ஆயத்துல் குர்சியை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஓதுகிறாரோ, மன் கரா ஆயத்துல் குர்சி ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் யார் ஒரு தடவை ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ, லம் யம்னஉஹு மின் துகூலில் ஜன்னத்தி இலல் மௌத், அவர் சொர்க்கம் நுழைவதற்கு மௌத்தை தவிர எதுவும் தடையில்லை என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னொரு ஹதீஸில் இப்படி வருகிறது, யார் ஆயத்துல் குர்சியை தினந்தோறும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதக்கூடியவராக இருக்கிறாரோ, அவருக்கு அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் ஆகிவிடுகிறார். வல் கரா ஆயத்துல் குர்சி ஃபீ துபுரி ஸலாத்தில் மக்தூபா கான ஃபீ திம்மத்தில்லாஹி இல ஸலாத்தில் உஹ்ரா, அடுத்த தொழுகை வரைக்கும் அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் அவர் ஆகிவிடுகிறார் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நிறைய சிறப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை ஒரு தடவை ஓதி விடுவதை நாம் மறந்துவிடக் கூடாது. இது முதலாவது அமல். இரண்டாவதாக, ஒவ்வொரு நாளும் சூரத்துல் இஹ்லாஸ் எனப்படும் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், இது எல்லோருக்கும் ஒரு தெரிந்த ஒரு பிரபலமான ஒரு சூரா. இதை தினந்தோறும் 10 தடவை ஓதிவிட வேண்டும். இதை ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். தொழுகையை நாம் ஒரு குறிப்பாக வைத்துக் கொண்டு இதை ஓதிவிட்டால் நமக்கு இதை தவறிவிடாது. நம்ம சில ஓதுறோமா ஓதலையா என்பதாக கன்ஃபியூஸ் ஆகும், ஓதாமல் விட்டு விடுவோம். பொதுசான் சொல்லக்கூடியது, எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்வதே ஒரு தனி சக்தி இருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அஃலல் அமாலி இலல்லாஹி அதுவமுஹா பைனல் கல்ப், அல்லாஹ்விடத்தில் அமல்களிலே சிறந்தது அது குறைவாக இருந்தாலும் நிரந்தரமாக செய்வதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அதை நாம் தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆயத்துல் குர்சி அப்படி கேட்டா, ஒரு தொழுகை ஃபர்லு முடிச்ச உடனே நம்ம துஆ ஓதணும். துஆ ஓதுற உடனே ஆயத்துல் குர்சி ஓதிட்டு சுன்னத் தொழக்கூடியவர்களாக இருக்கும். அப்படி ஒரு வளமையாக்கு. இது நம்ம சுன்னத் தொழுகிறோம் அப்படின்னா சுன்னத் தொழுகை பிறகு என்ன ஓதிட்டு எதிர்ச்சிடணும். அப்படின்னா அதை வளமையாக ஆக்கி விடுறது. அடுத்தது இரண்டாவது சூரத்துல் இஹ்லாஸ் 10 தடவை ஓதக்கூடிய வளமை. பெருமானார் சொல்வாங்க, யார் இதை 10 தடவை ஓதுகிறாரோ பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அவருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். முறை பாரு கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதே அப்படி இருந்ததா? அப்படி இருந்தார் 20 தடவை ஓதினா என்பதாக கேட்டார்கள்.
இப்ப பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹு தாலா 2 மாளிகை அவனுக்கு கட்டுகின்றார், 2 மாளிகையை வணங்குகிறார். அப்ப 30 கேட்பாங்க. சிவாங்க பெருமானார் சொல்லுவாங்க, அல்லாஹு தாலா அவருக்கு 3 மாளிகை கொடுக்கிறதாக சொல்லிவிட்டு பெருமானார் அடுத்து சொல்லுவாங்க, நீங்கள் எத்தனை 10 தடவை ஓதினாலும் கூட அத்தனை மாளிகை அல்லாஹு தாலா அவருக்கு வழங்குவார்களா பெருமானார் பொதுவா சொல்லி முடிச்சுடுவாங்க. அதனால குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு 10 தடவை அந்த சூரத்தில் இஹ்லாஸ் ஓதுவதைன்னா வளமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டிய 2வது அமல். 3வதாக எழுதுகிறார்கள், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதை நம்மால் முடிந்த அளவுக்கு அதிகமாக ஓதி வர வேண்டும். நம்மால் முடிந்த அளவுக்கு அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் இதுக்கு எண்ணிக்கை இல்லை. ஏதாவது என்ன செய்ய, ஒரு சில தொழுகைக்கு பிறகு என்ன செய்ய, ஏதாவது தொழுகைக்கு பிறகு ஒரு நம்ம கைத்தை வச்சுட்டோம் அப்படின்னா, ஒரு குறைந்தபட்சம் எந்த ஒரு தஸ்மீதாக இருந்தாலும் அதை 3 தடவை ஓதுவதற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. வாக்குவது இல்லாமல் இல்லாத இந்த தஸ்மீ இருக்கிறது. ஏதாவது ஒரு டயத்தை நான் முடிவு செய்து கொண்டு அந்த டயத்தில நான் ஓதிவிட வேண்டும். அந்த டயத்துல ஓதல, அந்த தொழுகையில ஓதல அப்படின்னா நமக்கு ஞாபகம் வைத்துக் கொண்டு அடுத்த டயத்துல ஓதல். இதுதான் மிக முக்கியமானது. சரியா? அப்ப என்ன செய்யலாம், வாக்குவது இல்லாமல் இல்லா இதே உலகத்துடைய வளமையை உண்டாக்குற எண்ணத்துல பெருமானார் சொல்லுவாங்க, கன்சூமின் குரூசில் ஜன்னா, இந்த சொர்க்கத்தினுடைய பொக்கிஷங்களிலே இருந்து ஒரு பொக்கிஷங்களா பெருமானார் சொல்லுவாங்க. சொர்க்கத்தினுடைய பொக்கிஷங்களில் இருந்து ஒரு பொக்கிஷங்களா பெருமானார் சொல்லுவாங்க. ராகுலாக்குவது இல்லாம ஏற்கனவே உங்களுக்கு நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஹைக்கலான சிறப்பில்வா ஒரு டைப் நான் பேசுகிறது பாருங்க. நம்ம பழைய நோட்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறதுனா இல்லை, அப்பப்ப பேசுவோம் போயிட்டே இருக்கும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஞாபகம் இருக்கையில சொல்றோமே தவிர அவ்வளவுதான். சரியா? பெரும்பாலும் நோட்ஸ் எடுக்கிறதும் இல்லை, எடுத்தாலும் கூட அதை போய் நோட்ஸ் அப்படி நம்ம பார்க்கறதும் இல்லை. சரி, அதை ஹைக்கா பத்தி ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், நிறைய சிறப்புகள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்ப லாகோல வாக்குவது இல்லாமலா என்பது சொர்க்கத்துடைய பொக்கிஷம் பெருமானா சொல்லுவாங்க. அதுவும் இன்னொரு வயசுல பெருமானா சொல்லுவாங்க, அது அவருடைய 70 வகையான நோய்களுக்கு நிவாரணமாக பெருமானார் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனாலும் அதுல எங்க குறைந்தது கவலை என்பதாக பெருமானார் சொல்லுவாங்க. மனித வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய நோய் என்பது கவலை தான். ஆனா பெருமானார் சொல்லுவாங்க 70 வகையான கொடிய நோய்களை நீக்கும் அதை குறைந்த கவலை வாக்க சொல்லுவாங்க. சரியா? அதனால லாகோராப்பது இல்லாமல் அதிகமாக ஓது வர வேணும். இன்னொரு சிறப்பு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கேட்டா இதை யார் அதிகமா ஓதுறாங்களோ, எந்த பாக்கியங்கள் அல்லாஹுத்தாலா நம்ம கொடுத்திருக்கிறாரோ அதை இடையில அல்லாஹுத்தாலா பறித்து விட மாட்டான். அது ஒரு பெரிய விஷயம். பெரும்பாலும் அதுக்காக எனக்கு கொடுத்திருக்கிற பாக்கியங்கள் என்னை விட்டும் விலகுவதை விட்டு பாதுகாப்பாயாக என்பதாக பெருமாள் துவா செய்யறான். இத்தனை மக்களை பார்த்திருக்காங்க. ஒரு காலத்துல அவங்க ஓஹோன்னு வாழ்ந்திருப்பாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லாம போயிருப்பான். ஒன்னா அவருக்கே கடைசியில காலத்துல ஒண்ணும் இல்லாம போயிருப்பார். இல்லைன்னா அவருடைய சந்ததிகள் என்ன செய்யறாங்க, ஒண்ணும் இல்லாம போயிருப்பான். முகலாய மன்னர்கள் என்ன செய்யறாங்க, ஓகோன்னு வாழ்ந்தவங்க இன்னைக்கு என்ன செய்யறாங்க, அந்த ஹைதராபாத் அந்த போன்ற பகுதியில என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்க ரிக்ஷா ஓட்டுறாங்க. ஹைதராபாத், கல்கத்தா அந்த சைடுல பூரா பாத்தீங்கன்னா ஒரு ரிக்ஷா ஓட்டிட்டு அன்றாடத்து கூட அவங்க என்ன செய்யறாங்க, பொழப்புக்கு வழியிலாம் வாழக்கூடிய மக்களாக இருக்காங்க என்பதாக ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அப்ப லாகோட வாக்கு தெரியாம ஓதிட்டோம்னா எந்த பாக்கியங்களை ரொம்ப நல்லா கொடுத்தானோ அதை நம்முடைய வாழ்க்கையில இடையில லாகுத்தல் எடுத்து விட மாட்டான். அது மட்டுமல்ல, அவருடைய சந்ததி காலத்தில் லாகுத்தல் எடுத்து விட மாட்டான். அப்ப நான் ஓதுவதோடு நம்முடைய சந்ததிகளுக்கு அதை எல்லாம் நாம் சொல்லி கொடுத்தோம்னா கடைசியில வந்து கடைசி வரைக்கும் அந்த பாக்கியங்கள் அல்லாஹுத்தஆலா அதிக தீர்வு ஏற்படுத்துகிறார். இது ஒரு செய்தி. இது உங்களுக்கு நான் 3வது சொல்லியிருக்கிறேன். 4வது செய்தியாக எழுதுகிறார்கள், பொதுவாக வந்து சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அவ்வளவுதான். சரியா? இறைவன் ஓதக்கூடியவங்களாக இருக்கு. குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவையாவது ஓதணும். ஹதீஸ்ல பொதுவாக சொல்லப்பட்டாலும் கூட என்ன செய்யறது, ஓதக்கூடியவங்களாக இருக்கிறது. ஏன்னு சொல்ல, இதை நான் ஒரு தடவை ஓதுகிற நேரத்துல ஷஜரத்துன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே என்ன செய்கிறது, ஒரு மரம் நடப்படுகிறது. எனக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க, நமக்கு கற்றுக் கொடுக்கு, இந்த உம்மத்துக்காக கற்றுக் கொடுக்கு. பெருமாள் பேராஜில வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க இல்ல, பார்க்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களுடைய உம்மத்துக்கு சலாம் சொல்லுங்க, என்னுடைய சலாமை சொல்லுங்க சொன்னாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க, இந்த சொர்க்கம் என்பது இருக்கிறது நல்ல நீர்வளமும் நிலவளம் இருக்கிற இடமாக இருக்கிறது. வலா கிண்ணவு கையா இருந்தாலும் கூட இது வந்து என்ன செய்யறது, திறந்த வெளியாக இருக்கிறது, புத்தல் காராக இருக்கிறது. அதனால வந்து யார் இதை ஒரு தடவை ஓதுகிறார்களோ அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு மரம் நடப்படுவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி அனுப்பினாங்க. அதனால அந்த ஹதீஸ்ல என்ன வரும் அப்படின்னா, சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் ஒரு தடவை ஓதுகிற நேரத்திலே ஒரு மரம் இடப்படுவதாக அந்த ஹதீஸ்ல வருது. அது அபூ ஹுரைராவுக்கு பெருமானார் கற்றுக் கொடுத்தது இப்படி வருகிறது. என்ன அப்படின்னா, பெருமானாருங்க ஒரு தடவை வர்றாங்க, அபூ ஹுரைரா அவர்கள் பேரித்தன் செடிகளை நட்டுக் கொண்டிருக்கிறார்.
பெருமானார் கேட்டார், என்ன செய்றீங்க என்பதாக. அல்லாஹ்வுடைய தூதரை பேரிச்சம் செடி நடுகிறேன். பெருமானார் பார்க்காம இல்லை, அதை விட சிறந்த விஷயத்தை கற்றுக் கொடுப்பதற்காக அப்படி கேட்கிறார். அப்ப சரி நட்டு கொண்டு இருக்கேன். அப்ப பெருமானார் சொல்வாங்க, சுப்ஹானல்லாஹ் என்பதாக சொல், சொர்க்கத்திலே உனக்கு ஒரு செடி நடப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக சொல், ஒரு செடி உனக்கு நடப்படுகிறது சொர்க்கத்திலே. அல்லாஹ் அக்பர் என்பதாக சொல், சொர்க்கத்திலே உனக்கு ஒரு செடி நடப்படுகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல், சொர்க்கத்திலே ஒரு செடி நடப்படுகிறது என்பதாக பெருமானார் சொல்வாங்க. அப்ப என்ன செய்யுது, நான் முழுமையாக ஒரு நாளைக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 100 தடவை ஓதுகின்ற வளமை நான் உண்டாக்கி கொள்கிறேன். ஒரு 5 தொழுகை நேரத்துல ஏதாவது ஒரு என்ன ஓதுறதுக்கு ஒரு நேரம், இப்ப இதை இல்லாம ஒரு நேரம், அது மாதிரி ஓதுவதற்கு ஒரு நேரம், இது மாதிரி நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு செய்தி. 5வதாக சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், காலையில ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகும் அஸ்ருடைய தொழுகைக்கு பிறகும் ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம், சூரா தௌபா இருந்த 9வது சூராவுடைய கடைசி வசனம் அது. சரியா? இதை நாம் காலையில ஃபஜ்ருக்கு பிறகு 7 தடவை ஓத வேண்டும். மாலை அஸ்ருக்கு பிறகு 7 தடவை ஓதக்கூடியவளாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இது 7 தடவை ஓதுகிறாரோ, பெருமானார் சொன்னாங்க, என்ன சொல்றாங்க, யார் ஓர் மன் காலஹா சபா வர்ராகிப் சபாகன் வ மசாஅன் கஃபாஹுல்லாஹு மா ஹம்மஹு மின் அம்ரி துன்யா வல் ஆஹிரா, யார் காலையிலே மாலையிலே இது 7 தடவை ஓதுகிறார்களோ அவனுடைய இன்மை மறுமையினுடைய மிகப்பெரிய கவலைகளுக்கு அல்லாஹு தஆலா போதுமானவனாக ஆகிவிடுகிறான் பெருமானார் சொல்வார். அஹம்மோ அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில இந்த உலகம் சம்பந்தமாகவோ மறுமை சம்பந்தமாகவோ அவருடைய வாழ்க்கையில எது பெரிய கவலையாக இருக்கிறதோ அல்லாஹு தஆலா அதே வழி அவருக்கு இறக்கி கொடுக்கிறார். பெரிய கவலையே போச்சு அப்படின்னா சின்ன கவலைகள் என்ன இருக்கு, அதுவும் சேர்ந்து போயிடும். அதனால நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுக்கும் பெரிய கவலைகள் இருக்கும். அந்த கவலைகளை நாம் மனதை நியத்து வைத்துக் கொண்டு, யா அல்லாஹ் இதனுடைய பரக்கத்தை கொண்டு அந்த கவலை நீக்குவாயாக என்பதாக அவர் கேட்கிறேன். என்று சொன்னார், பெருமானார் அவர்கள் பொய் சொல்லக்கூடியவர் அல்ல, பெருமானார் அவர் விருப்பப்படி பேசக்கூடியவர் அல்ல. பெருமானார் எதை கூறுகிறார்களோ அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எது அவருக்கு வகையாக அனுப்பப்படுகிறதோ அதைத்தான் பேசுறாங்க. அப்ப நாம் இதை ஓடுகிற நேரத்தின செய்ய நம்முடைய வாழ்க்கையில எது மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு பெரிய ஒரு கவலை இருக்கத்தான் செய்கிறார். ஒவ்வொரு மனிதருக்கும் சில பேருக்கு பொருளாதார ரீதியான நெருக்கடிகள், சில பேருக்கு பிள்ளைங்க சரியில்லைவாக ஒரு கவலை, சில பேருக்கு பிள்ளைங்க என்ன வாழ்க்கை சரியில்லைவாக கவலை. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு கவலை. சில பேருக்கு நோய் நொடிகள் என்ன செய்வா, கடைசி வரைக்கும் மாத்திரை மருந்தை போட்டுக்கிட்டு அவனால உட்கார முடியல, நடக்க முடியல, நல்ல சாப்பிட முடியல. இது மாதிரியான ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு பெரிய கவலையில் இருக்கத்தான் செய்கிறது. கவலை இல்லாத மனிதர்களின் நோயாலும் கிடையாது. அப்ப நம்ம ஓடுகிற நேரத்தில் யாரெல்லாம் எனக்கு இதை கொண்டு என்ன உடல் ஆரோக்கியத்தை கொடு, எங்களுடைய பிள்ளைகளை சாலிகாலவளாக ஆக்குவாயாக, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த நெருக்கடியில் இருக்கிறதை நீக்குவாயாக சொல்லி எது நம்முடைய உள்ளத்திலே பெரிய கவலையாக இருக்கிறதோ அதை நீயத்து வைத்து புண்ணியால இதனுடைய பரக்கத்தை நீக்குவாயாக என்பதாக நாம் ஓதுகிற நேரத்திலே அதை நீக்குவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால நம்முடைய வாழ்க்கையில இந்த 5 விஷயங்களையும் மறந்துவிடக் கூடாது. முதலாவது என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன செய்யறது, முதலாவது ஒவ்வொரு ஃபர்து தொழுகைக்கு பிறகும் முதலில் ஆயத்துல் குர்சி ஓதிவிட வேண்டும். அதே மாதிரி தினந்தோறும் குறைந்தபட்சமாக குல் ஹுவல்லாஹு சூரத்துல் இக்லாஸ் என்பதை 10 தடவை ஓதிவிட வேண்டும். மூன்றாவதாக லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பதை ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவை சொல்லிடணும். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்பதை என்ன 100 தடவை ஓதிவிட வேண்டும். காலையிலே மாலையிலே மறந்து விடாமல் ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், லா இலாஹ இல்லாஹு அவனை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை, அலைஹி தவக்கல்து அவன் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம் அவர் உயர்ந்த அரசுடைய ரப்பாக இருக்கிறார் என்ற வார்த்தையை நான் ஓதக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இதை கேட்டும் அதை கடைபிடிக்க அல்லாஹ் அனுபுரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.